என்ன எதனால உங்களை சுத்தி திடீர்னு ஒரு சர்ச்சை எழுதுன்னு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன தெரிய வந்ததுன்னா, நீங்க பெரியாரை வந்து புகழ்றீங்க, அவருடைய ஆதரவு கருத்துக்களை சொல்றீங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து உங்களுடைய நோக்கத்தை சந்தேகிக்கிறாங்க. நான் சந்தேகிக்கல. நீங்க எவ்வளவு நான் ஒரு சாமானியனா உங்களை எதிர்த்து நான் பார்த்துருக்கிறேன். அப்ப எவ்வளவு ஆழமா சின்ன சின்ன பட்டி தொட்டி எல்லாம் போய் கொண்டு சேர்க்கிறீங்கன்னு பார்க்கும்போது அவர் ஒன்றும் சந்தேகப்படுறாங்க, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் எடுக்கிறார் அப்படின்னா திடீர்னு அவர் வந்து ஒரு மாடர்னா காட்டிக்க பாக்குறாரோ அப்படிங்கிற விமர்சனம். எனக்கு என்ன சார் இனிமே மாடர்னா காட்டி எனக்கு என்ன சார் ஆக போகுது? நான் வந்து உண்மையை தேடுறேன், எனக்கு தெரிந்த விஷயத்தை பரிமாறிக்கிறேன். எதையுமே நான் லாப நோக்கத்தோட செய்யலை. அது ஏதோ அவங்களா சொல்றாங்க நான் லாப நோக்கத்தை செய்கிறேன், கிடையாது. இப்போ எனக்கு வந்து பெரியார் இடத்துல எல்லாமே பிடிக்கும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் எப்படின்னா ஒரு நபரை வரவு வைக்கிறார்கள், ஒரு நபரை குப்பை தொட்டியில் எரிகிறார்கள். நான் அப்படி அல்ல. இந்த நபரின் இந்த விஷயத்தை வரவேற்கிறேன், இந்த நபரின் இந்த விஷயத்தை நிராகரிக்கிறேன். நான் நபர்களை நிராகரிப்பவன் அல்ல, நபர்களை கொண்டாடுகிறவன் அல்ல. எந்த நபர்களுடைய படங்களையும் வைத்துக்கொண்டு அதை தலைமையில் கூத்தாடுகிற பழக்கம் எனக்கு கிடையாது. இந்த கருத்தை நான் ஏற்கிறேன், இந்த கருத்தை நான் நிராகரிக்கிறேன், இவ்வளவுதான். என்னால் எந்த மனிதனையும் முழுமையாக வரவு வைக்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதன் பிறக்கவில்லை. எந்த மனிதனையும் நிராகரிக்க முடியாது. அவ்வளவு மோசமான மனிதனும் என்னால் படைக்கப்படவில்லை. இல்ல, அதான் நம்ம வந்து இந்து மத தத்துவத்தை அதிகமாக நம்புகிறவர்கள், உங்களை போல அதை பரப்புகிறவர்கள், இந்து மத தத்துவத்துக்கு எதிரான சிந்தனை, கருத்து, செயல் கொண்ட திரு பெரியாரை வந்து ஏற்று கொண்டாடும் போது அது வந்து இந்து மத பெரியாருடைய எந்த கருத்தைன்னு சொல்லுங்க. பெரியாரை ஏற்று கொண்டாடும் போதுன்னு மொட்டையா சொல்லாதீங்க. நீங்க எந்த பெரியாருடைய எந்த சமூகத்தில் ஜாதி வேறுபாடு வேண்டாம் என்கிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான். வள்ளலாருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் சொன்ன வார்த்தை இன்னும் உங்களுக்கு புரியணும். வள்ளலார் கருத்தை இந்து மக்கள் ஏற்றிருந்தால் பெரியார் பிறந்திருக்க மாட்டார்னு சொன்னேன். நான் வள்ளலாருடைய கருத்தை சொன்னேன். ஜாதியிலே, மதங்களிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர்னு சொன்னாரே வள்ளலார், யார் மதிச்சா? வள்ளலார் கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் பெரியாருக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் போயிருக்குன்னு சொல்றேன். நான் கருத்து தான் எனக்கு அவ்வளவு. அந்த ஒரு கருத்தை நான் ஆதரிக்கிறேன், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. வள்ளலார் வந்து ஜாதிக்கு எதிராக செயல்பட்டார், ராமானுஜர் வந்து ஜாதிக்கு எதிராக செயல்பட்டார், திரு கலைஞரே வந்து மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு ராமானுஜர் வந்து கோட் பண்றார். அப்படி இந்து மதத்திலுமே இந்து மதத்தை ஏற்றுக்கொண்ட பாரதியார் வந்து நிறைய பேருக்கு பூணூல். நான் பாரதியாரை சொல்லியிருக்கேன், விவேகானந்தரை சொல்லியிருக்கிறேன், வள்ளலாரை சொல்லியிருக்கிறேன். எந்த சந்தர்ப்பத்தில் பெரியாரை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டா, சமூக நீதி என்று வருகிற போது அவர் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றேன். ஒரு நியாயத்தை நான் வந்து திரு சுகி சிவத்தை வந்து ஒரு மல்டி டைமென்ஷனலா நான் பார்த்தாலும், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நான் பார்த்தாலும், நான் வந்து என்னுடைய மனதில் பட்டிருக்கக்கூடிய பிம்பம் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். அது உங்க தப்பு. ஒரு மனிதன் வந்து விசுரூபமே எடுக்க முடியாது. உங்களுக்கு ஆகாயத்தை பார்க்கவே தெரியாது. இந்திய ஆகாயம், தமிழ்நாட்டு ஆகாயம், பகுரு நாயம் பிரிச்சுக்குவாங்களா? திரு சுகி சிவம் ஒரு மனுஷன் முழுமையா இருக்க கூடாது, முழு மனுஷனாவே இருக்க கூடாது. திரு சுகி சிவம் ஆன்மீக சொற்பொழிவாளர் என்று அறியப்பட விரும்பவில்லையோ? எந்த அடையாளங்களும் எனக்கு தேவையில்லை சார். என்னுடைய கருத்தை சிந்தனையை நான் சொல்றேன். கோயிலுக்கு கூப்பிடுற போது மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்றேன். பாருங்களேன், அதுக்கு எதிரான கருத்து ஆன்மீக சொற்பொழிவாளர்னு சொல்ல கூட உங்களுக்கு தயக்கம் வந்துருச்சோ? நீங்க எல்லாத்தையும் முத்திர குத்துவீங்க. இல்ல இல்ல, எனக்கு புரியல. இல்ல, நான் வந்து அறிந்தது, நான் மனிதன், அவ்வளவுதான். அதுக்கு என்ன அவங்கவுங்க அடையாளம் போட்டுக்கலாம். ஆன்மீகம் என்பது மனிதத்துக்கு எதிரானதா? அப்படியும் நான் சொல்ல வரல. நீங்க என்ன ஆன்மீக சொற்பொழிவாளர் போட்டுருங்க. இப்ப தன்முனைப்பு பேச்சாளர்னு போடலாம், போடக்கூடாதா? எல்லாம் போடலாம். அவங்கவுங்க இடத்துக்கு என்ன தேவையோ அந்த போட்டுக்கலாம். வெறும் பேச்சாளர்னு போடலாம்.